முதல்ல மேஷ ராசியில இருக்கவங்களுக்குலாம் லவ் மேரேஜ் நடக்குமா? அரேஞ்ச் மேரேஜ் நடக்குமா? மேசத்தை பொறுத்த வரைக்கும் வேற மாதிரிங்க. அவங்களோட லவ்லாம் பார்த்தீங்கன்னா ஓகே. அவ்வளோ ஆசை ஆசையாக லவ் பண்ணுவாங்க. அதாவது ஒரு தன்னோட லைஃப்ல ஒரு இப்ப மேஷ ராசியில இருக்க பையனை லவ் பண்ணா கண்டிப்பா அவனை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஜோன் இருக்குமா மேம்? லட்சியம், அதாவது குடும்ப கௌரவமும் ரொம்ப முக்கியம்னு எதிர்பார்க்கக்கூடியவங்க தான் முடிஞ்ச வரைக்கும் போராடி நிற்பாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பிடிக்காத ஒரு வாழ்க்கைக்குள்ள அவங்களால ட்ராவல் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு மீறி நிறைய பேருக்கு ஏன் மேஷத்துக்கு டிவோர்ஸ் போகுது அப்படின்னா, ஆனா ஜாதகத்துல வந்து டிவோர்ஸ் நடக்க போகுது, இந்த ராசி இவங்க 2 பேர் சேர்றாங்க அப்படின்னா இவங்களுக்கு டிவோர்ஸ் ஆகும் அப்படின்றது தெரியுமா முன்னாடியே? கண்டிப்பாடா. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி காதலுக்கு எப்படி ஒரு சில விஷயங்கள் இருக்கணுமோ, இந்த மனம் சொல்லக்கூடிய சந்திரன் நல்லா இருக்கணும், 5ஆம் பாவம் நல்லா இருக்கணும், 7ஆம் பாவம் நல்லா இருக்கணும், 8ஆம் பாவம் தான் தாம்பத்தியம். ஸோ அது நல்லா இருக்கணுன்ற அளவுக்கு நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த பிரிவினை வரப்போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோக்கஸ் டிவைன் நேயர்களுக்கு வணக்கம். நான் திவ்யா ஸ்ரீனிவாசன். இன்னைக்கு என் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி கன்சல்டன்ட் அண்ட் நாடி காதல் ஜோதிடர் ஈஸ்வரி மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்ப்பா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் சூப்பராக இருக்கேன் மேம். நிறைய பேர் வந்து இப்போ எல்லாரும் நான் லவ் பண்ணுறேன் ஆனால் வீட்டில் ஒத்துக்க மாட்டுறாங்க. எனக்கு லவ்வே இல்லை ஆனால் வீட்டில் வந்து லவ் பண்ணுறியா, எதையாவது பண்ணி தொலை, நான் கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன், லைக் அப்படி ஒரு ஜோனில் இருக்காங்க. ஆனால் சில ராசிக்கு வந்து உண்மையாகவே லவ் மேரேஜ் நடக்குமா, அரேஞ்ச் மேரேஜ் தான் நடக்குமா அப்படின்றது காமனாக ஒரு டவுட் இருக்குல்ல மேம். அது ஜாதகத்தில் பார்த்து சொல்ல முடியுமா? நிச்சயமா. ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் நம்ம காதலை பற்றி பேசியிருக்கோம். அதில் ரொம்ப யூனிக்காக சொல்லணும் அப்படின்னா, இன்றைக்கி நிலைமைக்கு பார்க்கும்போதுல நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குழப்பம் என்ன அப்படின்னா, வெளியிலேருந்து பார்க்கும்போது இந்த காதல் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு தவறாக பார்க்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. ஃபஸ்ட்டு அதை பற்றின ஒரு விஷயங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது எல்லாருக்குமே அந்த அன்புன்ற ஒரு தேடல் இருக்குது. என்ன வேணால் ஆன் பண்ணுங்கள், என்ன வேணால், என்ன பெரிய பெரிய ஆளாக வேணால் ஆகலாம். அந்த அன்புன்ற ஒரு விஷயத்தை பரிமாறிக்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லைன்னா லைஃபே இல்லை. இன்றைக்கி நான் நிறைய பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் எனக்கு அன்பு செலுத்துறதுக்கான ஆள் இல்லை, கம்யூனிகேட் பண்ண ஒரு ஆள் இல்லை. என்னை வந்து சாப்பிட்டியா, தூங்கிட்டியா, என்ன கஷ்டத்தில் இருக்க, இதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட எனக்கு ஆள் இல்லைன்ற வருத்தம் நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு நிலை நீ உண்டு. ஓகேவான்ற அந்த ஒரு வார்த்தை கேட்க எனக்கு ஆள் இல்லை அப்படின்ற. ஆமாம், எனக்கு இருக்கிற நிலைமை அதுதான். ஆனால் அதனுடைய மறுரூபம் ஒவ்வொருத்தரோட ஒவ்வொரு வார்த்தைகள் இல்லையா? இப்போ எப்படி நம்ம வந்து சாப்பிட்டியான்னு கேட்போம், இதே வந்து ஒவ்வொரு மொழியில் ஒவ்வொரு மாதிரி சொல்கிற மாதிரி தான். இதில் இங்கிலீஷில் அதுக்கு பேர் என்ன அப்படின்னா லவ்னு ஒரு பேர் வச்சுருக்காங்க. தமிழ்லேயும் வந்து தூய தமிழில் காதல். அந்த அன்பினுடைய ஒரு ஒரு நூல இடைவெளின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த அன்பு தான். அது யார் மேலே எந்த அன்பில் வைக்கிறோம், எக்ஸ்ட்ரீமாக வைக்கக்கூடிய நிலை அப்படின்றது தான் அந்த காதல். இப்போ அம்மா பையனோட பாசம்ன்றது ஒரு பிணைப்புன்றது மிகப்பெரிய ஒரு விஷயம் இல்லையா? அந்த மாதிரி தான் இந்த காதல் எதிர்பாலனத்தின் மீது வரக்கூடிய ஒரு நிலைன்றது மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக தெரிகிறது. ஸோ அதை பற்றி ஒரு விஷயம் கண்டிப்பாக பேசி ஆகணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்களில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு ஒரு 10 கால் வருதுன்னா அதில் 9 கால் வந்து திருமணம் சார்ந்த விஷயங்கள் கேள்வியாக தான் இருக்காங்க. அந்த ஒரு காதலில் மாட்டிட்டாங்க, அதுலேருந்து வெளியில் வர்றது எப்படி, இன்றைக்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய பஞ்சாயத்தாகவும் இருக்குது பல பேரோட லைஃப்பில் வந்து. ஏன்னா ஒரு சின்ன பிரச்சனை தான் ஒரு லைஃபாகவே டோட்டலாக சேஞ்ச் ஓவர் பண்ணிடும். அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி நான் நிறைய பிள்ளைங்களுடைய லைஃப்பில் பார்க்குறேன், காதல்னு ஒரு விஷயத்தில் வந்து நிறைய லேக் ஆகுறாங்க. அவங்களுடைய ஜாதக ரீதியாக என்ன பிரச்சனைகள் இருக்குது, ஸோ ஃபஸ்ட்டு சொல்யூஷன் எங்கே கொடுக்கணும் அப்படின்னு ஆரம்பித்தேன்னா, இதுலேருந்து பிள்ளைங்களை மீட் எடுத்தாலே இப்போ அவங்களோட வாழ்க்கை சூப்பராக வாழ்வாங்கன்றது அதுக்கான ஒரு சூழ்நிலை தான் ஃபஸ்ட்டு இதை நான் சொல்லிக்க விரும்புகிறேன். முதல்ல மேஷ ராசியில இருக்கவங்களுக்குலாம் லவ் மேரேஜ் நடக்குமா, அரேஞ்ச் மேரேஜ் நடக்குமா? மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு காதல் வாழ்க்கையா, திருமணம் எப்படின்றது மாதிரி கேட்டிருந்தீங்க. நிச்சயமா ஃபஸ்ட்டு அடுத்தோடனே முதல் ராசியான ஒரு வீடு அப்படிங்கிறப்ப ரொம்ப தனித்துவமான ஆள் தான். ஸோ இவங்களோட 5ஆம் இடம் எடுத்துட்டிங்க அப்படின்னா, 5ஆம் இடம் தான் காதலை சொல்லக்கூடிய ஒரு நிலை. ஃபஸ்ட்டு ஒருத்தவங்களை லவ் பண்ணணுன்னா என்னங்க தோணணும், மனசுக்கு ஒரு விஷயம் பிடிக்கணும். ஸோ அப்போ சந்திரன் அப்படின்றது எது அப்படின்னா நம்மளுடைய மனசு. ஸோ அப்போ அந்த மனம் சார்ந்த விஷயம் ஈர்க்கப்படுதா, அந்த ஈர்க்கப்படக்கூடிய நிலை எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது. அப்போ இவங்களோட 5ஆம் இடம் பார்த்திங்கன்னா சூரியனோட வீடாக வரும். நாங்களாம் லவ் பண்ணாலும் கெத்த காதலிப்போப்பா அப்படின்ற மாதிரியான நபர்களாக தான் இருப்பாங்க. ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா 7ஆம் இடம்ன்றது தான் கல்யாணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதில் பார்த்திங்க அப்படின்னா அடுத்து 9ஆம் இடம்ன்றது சந்தோஷத்தினுடைய பரிமாற்றங்கள். அடுத்து வந்து நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் குழந்தை, இதெல்லாம் வந்தால் தான் அந்த ஒரு முழுமை அப்படின்வாங்க. அது 11ஆம் பாவம். ஸோ அப்போ பார்க்கும்போது மேசத்தை பொறுத்த வரைக்கும் வேற மாதிரிங்க. அவங்களோட லவ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆசை ஆசையாக லவ் பண்ணுவாங்க. அதாவது ஒரு தன்னோட லைஃப்பில் ஒரு பொண்ணு வந்துட்டா, ஒரு பையனோட வாழ்க்கையில் ஒரு பெண் வந்தால் அவனோட வாழ்க்கை எந்த அளவுக்கு சூட்சமாக மாறுன்றதை இவங்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கக்கூடிய லவ்வாக இருக்கும்.
இவங்கள பொறுத்தவரைக்கும் ஒரு விஷயத்த திணிக்க முடியாது. பிடிச்சு, புரிஞ்சு, அண்டர்ஸ்டாண்டிங்கோட கல்யாணம் பண்ணுவாங்க. அதே மாரி கௌரவமாவும் கல்யாணம் பண்ணணும். காயப்படுத்துற மாரியும் இருக்கக்கூடாதுன்ற அளவுல கல்யாணம் பண்ணக்கூடிய நபர்கள் தான் நம்ம மேஷத்தில பிறந்தவங்களா அப்போ இருப்பாங்க. மோஸ்ட்லி மேஷ ராசியில இருந்த லவ் மேரேஜ் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் கண்டிப்பா, இருக்கும். கண்டிப்பா. அதாவது லவ் மேரேஜ் பண்றதுக்கான அதாவது பிடிச்சிருந்தாலும் சரி, அதாவது வேணான்னு வீட்ல சொல்லிட்டாங்க அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு முயற்சி எடுப்பாங்க. பேரண்ட்ஸ் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இல்ல ஒரு கட்டத்துக்கு மேல போய் ரிஜிஸ்டர் பண்ணிடலாம். வா அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு ஒண்ணுக்கு அந்த பொண்ணுவே வந்து சொல்லுவாங்களே, இப்ப நம்ம 3 கல்யாணம் பண்ணுவாங்களே, உங்க மறுபடி ஒண்ணு, எங்க எங்க மறுபடி ஒண்ணு, ரிஜிஸ்டர் ஒண்ணுன்ற மாரி. இப்படிப்பட்ட ஆட்களும் இவங்களா தான் இருக்க முடியும். ஸோ ஓகே. முழுக்க முழுக்க இவங்களுடைய வாழ்க்கையில ட்விஸ்ட் அப்படின்றது எங்க வரும் அப்படின்னா, இந்த திருமணம்ன்ற ஒரு விஷயத்துல இவங்களுடைய வாழ்க்கை வேற மாதிரி அப்படின்ற மாரி இருக்கும். ஓகே. இந்த இப்ப மேஷ ராசியில இருக்க பையன லவ் பண்ணா கண்டிப்பா அவன கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஜோன் இருக்குமா மேம்? நிச்சயமா. அதாவது குடும்ப கௌரவமும் ரொம்ப முக்கியம்னு எதிர்பார்க்கக்கூடியவங்க தான் ஓகே. முடிஞ்ச வரைக்கும் போராடி நிப்பாங்க. ஸோ ஓகே. இவங்களுக்கு வந்து பிடிக்காத ஒரு வாழ்க்கைக்குள்ள அவங்களால ட்ராவல் பண்ண முடியாதுடா. ஏன்னா அதுக்கு மீறி நெறைய பேருக்கு ஏன் மேஷத்துக்கு டிவோர்ஸ் போகுது அப்படின்னா, காரணம் அங்க பிடிக்காத வாழ்க்கைய அவங்க சூஸ் பண்ணி ஒண்ணே ஒண்ணு என்னன்னா, கொஞ்சம் விட்டு குடுக்கலாமே! என்ன ஆயிட போறது? என்னோட வாழ்க்கை துணை தானே! இந்த சுயமரியாதை, கௌரவம்ன்றத என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது எல்லா இடத்துலயும் பிளேஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அத மட்டும் அந்த புரிஞ்சுக்கக்கூடிய பார்ட்னரா அமைஞ்சுட்டாங்க அப்படின்னா, மேட் ஃபார் ஈச் அதர் கப்புள் தான். இவங்களலாம் பார்த்தா, "ஏய் எப்படிப்பா நீங்கலாம் இப்படி இருக்கீங்க? இங்க கண்ல பார்க்குறாங்க, அத்தான் பார்க்குறாரு, அக்கா புரிஞ்சுட்டு இருக்கா" அப்படின்ற அளவுக்கு அவ்வளோ ஒரு கண்ணாலேயே கனெக்டிவிட்டில அந்த போகும். கனெக்ட் இருக்கும் அப்படின்ற நிச்சயமா. அளவுக்கு. ஓகே. ஒண்ணுமே அவங்க சொல்ல மாட்டாங்க. வந்தோனே இப்படி சும்மா ஒரு பார்வை தான் பார்ப்பாங்க. அவங்க என்ன சொல்ல வராங்கன்றத இவங்க அப்சர்வ் பண்ணுவாங்க. நம்மளே உட்காந்து வேடிக்கை தான் பார்ப்போம். "ஏய் என்னடா, என்னடா பண்றீங்க?" அப்படின்ற மாரி அவங்களோட லவ்ல அ வார்த்தைகள், மொழிகள் இல்லாத ஒரு உணர்வு சார்ந்த விஷயங்கள வந்து வெளிப்படுத்துற விதமே வேற தான். ஓகே. அப்ப மேஷ ராசியில ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான பார்ட்னர் இருந்துட்டாங்க அப்படின்னா, அவங்களோட மேரேஜ் லைஃப் வந்து டிவோர்ஸ் வரைக்கும் போகறதுக்குலாம் வாய்ப்புகள் இல்லன்னு. நிச்சயமா. ஆனா ஜாதகத்துல வந்து டிவோர்ஸ் நடக்க போகுது. இந்த ராசி இவங்க 2 பேர் சேர்றாங்க அப்படின்னா, இவங்களுக்கு டிவோர்ஸ் ஆகும் அப்படின்றது தெரியுமா முன்னாடியே? கண்டிப்பாடா. இப்ப நீங்க சொன்ன மாரி காதலுக்கு எப்படி ஒரு சில விஷயங்கள் இருக்கணுமோ, இந்த மனம் சொல்லக்கூடிய சந்திரன் நல்லா இருக்கணும், 5ஆம் பாவம் நல்லா இருக்கணும், 7ஆம் பாவம் நல்லா இருக்கணும், 8ஆம் பாவம் தான் தாம்பத்தியம். ஸோ அது நல்லா இருக்கணுன்ற அளவுக்கு நம்ம பார்க்குறோம். ம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த பிரிவினை வரப்போறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் 2ஆம் இடம்ன்றது குடும்பத்த குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சில பேருக்கு வந்து குடும்பம் அமையறதுல வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இந்த சூரியனோட சேர்ந்து இருக்கிறது, அதாவது 2ஆம் இடத்துல கிரகங்கள், பாவ கிரகங்களோட சேர்ந்து ராகு கேதுக்களோட தொடர்பு இருக்குது. அதே மாரி 7ஆம் இடம் சொல்லக்கூடிய களத்திர ஸ்தானத்துலயும் ராகு கேதுங்களோட தொடர்பு ம். இருக்குது. ஒண்ணும் இல்ல எக்ஸாம்பிள் ரொம்ப போட்டு குழப்பம்லாம் வேண்டாம். நம்ம பாரம்பரியத்தலாம் சொன்னா சில பேருக்கு குழப்பமா இருக்கும். ஈஸியா சொல்லிடுறேன். ஒரு பையன் ஜாதகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பையனோட ஜாதகத்துல சுக்கிரனுடைய நிலைகள் என்ன மாரி ஸ்டேட்டஸ்ல இருக்குன்னு பார்க்குறோம். ம். அப்ப இந்த களத்திர ஸ்தானம் சொல்லக்கூடிய 7ஆம் இடம் இருக்கு இல்லையா? 7ஆம் இடத்துல போய் இந்த மாரி கிரகங்களோட ராகு கேதுக்கள் உட்கார்ந்திருக்கு, செவ்வாய் உட்கார்ந்திருக்கு, சனி உட்கார்ந்திருக்குன்னா, இதெல்லாம் திருமண தடைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ ஓகே. இந்த ஜாதகம்லாம் இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் அமையக்கூடிய அமைப்பு இருக்கு. ரொம்ப ஓகே. கவனமா பண்ணுங்க. அதே மாரி 2ஆம் இடத்துல குரு இருக்கும்போது சில பேருக்கு வந்து திருமண வாழ்க்கைன்னு வரும்போது ஒரு லவ் லைஃப் இந்த மாரி ஒரு பஞ்சாயத்து அனுபவிக்கிறது, அந்த மாரி இருக்கும். சுபகிரகங்கள் இருந்தா பெரிய பாதிப்பு இல்ல தான். ம். இருந்தாலும் அந்த கிரகம் வரக்கூடிய பிரச்சனை உட்கார்ந்திருக்கக்கூடிய வந்து நிறை அப்படின்னு முன்னாடியே இருக்கு. தெரியும். ஆமா. ஸோ அப்போ டிவோர்ஸ்க்கு அளவுக்கு இருக்கு. நம்ம சொல்லுவோம், உங்களுக்கு 2 திருமணத்துக்கான அமைப்பு உங்க ஜாதகத்துல காட்டுது. பார்த்து தாமதமா திருமணம் பண்ணுங்க. அண்டர்ஸ்டாண்டிங்கோட கல்யாணம் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். ஓகே. ஏன்னா, இன்னைக்கு நீங்க எடுக்கக்கூடிய அவசரத்துல என் பேரண்ட்ஸ்க்காக நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்க அவசரப்படாதீங்க. உங்களுக்கு நேரகாலம் நல்லா இருக்கா? தசாபுத்தி சப்போர்ட்டிவா இருக்கா? ஸோ இவ்வளவும் நம்ம பார்க்குறோம். அப்ப நமக்கு தசாபுத்திகள் சரியில்லாத டைம்ல அதுவும் 2ஆம் இடத்துல கிரகமோ 12ஆம் இடம் ரொம்ப முக்கியம்டா. எப்பயுமே வந்து 2, 12 அப்படிங்கிறது என்னன்னா, 2ஆம் இடம்ன்றது குடும்பம், வாக்கு, தனத்த குறிக்கக்கூடியது. 12ஆம் இடம் என்னன்னா, அயன சயன போகம் சொல்லக்கூடிய ஒரு கணவன் மனைவி உறவா இருக்கட்டும், நிம்மதியா தூங்குறேன்ப்பா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நிம்மதியா இருக்கேன். அப்படின்னு எங்க சொல்லுவோம் அப்படின்னா 12ஆம் இடம். ஸோ அப்ப அந்த இடம் நல்லா இருக்கா? அப்போ 12 ராசி கட்டம் வந்து சும்மா கிடையாது. எல்லா கட்டத்துலயும் என்னென்ன மாரியான அமைப்புகள் இருக்கணுன்றத ஆல்ரெடி டிசைட் பண்ணியிருக்காங்க. அப்ப அந்த இடத்துல அந்த கிரகங்கள் எவ்வளோ வலிமையோட இருக்கு. இத பொறுத்து தான் நம்ம சொல்லுவோம். ஸோ மேக்ஸிமம் வந்து 2, 12 இத நான் ரொம்ப மெயினா பார்க்குறேன். 2, 12 எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். அதே மாரி இவங்க ரொம்ப அன்பு வச்சிருப்பாங்க. வெளிப்படுத்த தெரியாது. ம். ஸோ பேசும்போது பார்த்தீங்கன்னா, இவங்க ஒண்ணு சொல்ல போவாங்க, அவங்க ஒண்ணு புரிஞ்சுப்பாங்க. அங்க ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். அப்ப அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, அந்த முதல் கம்யூனிகேஷன் எப்படி இருக்கு ஓகே. அப்படின்றத பார்ப்போம். அப்ப ஒவ்வொரு கிரகத்தையும் நம்ம எடுத்து அனலைஸ் பண்ணும்போது, அவங்களோட ஓவரால் ஹிஸ்டரியில தெரியும். ரைட் இவங்க வந்து இழுத்துட்டு போயிடும். சூரியன் கூடலாம் கனெக்டட் ஆச்சுன்னா கண்டிப்பா கோர்ட் கேஸ் வரைக்கும் போவோம். இப்ப நான் ரீசென்ட் டைம்ல கூட ஒரு ஜாதகம்லாம் எடுத்திருக்கேன். நீங்க சொன்ன மாதிரி கோர்ட் கேஸ்லாம் போயிட்டாங்க. ஃபைல்லாம் பண்ணிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறமும் இத விட பெட்டரான லவ் இருக்குமா? ஒரு கவுன்சிலிங் வந்தாங்க. அடுத்து சொன்னோனே ஒருத்தருக்கு ஒருத்தர் இதுதான் நீ சொல்ல வந்தியா? நான் உன்ன தப்பா புரிஞ்சுட்டேன். ஓகே. அப்படிங்கிற மாரி உட்காந்து கிட்டத்தட்ட நம்ம பேசினாலே அது சரியாயிருக்குமே அந்த மாரி ஒரு இது. நிச்சயமா 96 படத்துல பார்த்துருப்போம் இல்லையா? அ
இவங்க நம்ம த்ரிஷா மேம் வந்து மேலே நின்றுட்டு வேற ஒரு பையனை பார்த்துட்டு இவங்க புரிஞ்சுட்டு நான் இனிமேல் வந்தா அப்படிதான் மிரட்டி விடுவாங்க. லாஸ்ட்டில் அதனுடைய கதைகள் எங்கே போய் வேறு மாதிரி பதிவாகும் இல்லையா? இந்த மாதிரி தான் நிறைய பேரோட லைஃப் இருக்குது. ஸோ அது உண்மையான தன்மை என்னன்றதை உட்காந்து பேசினா புரிய வரக்கூடிய நிலை தான் அது. அதுக்கான ஸ்பேஸ் கொடுக்கணும். மேக்ஸிமம் ஜாதகத்தில் இந்த டிவோர்ஸ்க்கு போகிறதுக்கான ரீசன் தெரியும். அப்படிப்பட்டவங்களுக்கு அந்த டைம் அப்படிலாம் கொஞ்சம் பொறுமையாக இருங்களேன். லைஃப் நான் எங்கே போட போகுது அப்படின்ற மாதிரி தான் நான் நிறைய பேருக்கு பிரிஞ்சிருக்க தம்பதிகள் சேர்ந்துருக்கிற அளவுக்கு கொண்டு போயிருக்கேன். ஓகே. இப்போ இந்த மேரேஜில் டிவோர்ஸ்னு தெரிஞ்சுமே கல்யாணம் ஆகுது அப்படின்றப்ப நீங்கள் ஒரு செட் ஆஃப் சொல்யூஷன்ஸோ இல்லை அந்த சுச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு சொல்யூஷன் நீங்கள் கொடுக்குறீங்க. பட் அதையும் தாண்டி டிவோர்ஸ் ஆகுதுன்றப்ப அந்த ஜாதகத்தில் என்ன மாதிரி பிரச்சனைகள் இருந்திருக்கும்? மேக்ஸிமம் இப்போ உண்மையில் என்னென்னா இந்த நேர காலங்கள் நமக்கான சப்போர்ட்டிவான கிரகங்கள் இல்லை. தசாபுத்திகள் 6, 8, 12 தசாபுத்தி போகுது அப்படின்னா இப்போ சுப பிரிவினைக்கும் பெர்மனெண்ட்டான பிரிவினைக்கும் வித்தியாசம் உண்டு. இப்போ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் இருக்குன்றது தெரியும். அல்லது இவங்களுக்குள்ள கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இருக்குன்றதும் ஜாதகத்தில் தெரியும். இல்லை இவங்களை சுற்றி இருக்க பேரண்ட்ஸ்னால ப்ராப்ளம் இல்லை, எனக்கும் அவருக்கும் நல்ல ஒரு கனெக்டிவிட்டி இருக்குங்க. பட் ஆனால் என்னோடய பேரண்ட் வந்து இவங்க அதை சொன்னாங்க அவங்க அதை சொன்னாங்கன்னு சொல்லும்போது அங்கே கம்யூனிகேஷன்ஸ் எரர் ஆகி இவங்களோட புரிதல்னால பிரச்சனை வருது அப்படின்றதும் எல்லாமே தெரியும். இப்படி இருக்கும்போது இந்த குறிப்பிட்ட கால இடைவெளி இருக்கு இல்லையா, அந்த தசாபுத்தி காலங்கள் என்ன பண்ணும், இப்போது வேண்டாம் இருக்கக்கூடாது அப்படின்ற அளவுக்கு நம்ம புஷ் பண்ணும். ஸோ அந்த டைமை தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி கோவில் வழிபாடுகள் எடுத்துக்கிறது. நம்மளாலே சொல்லுவேன், ஒரு 6 மாதத்துக்கு நீங்கள் வெளிநாடு போங்க, வெளியூர் போங்க, கொஞ்ச நாளைக்கு பிரிஞ்சிருங்க. சுப பிரிவினை அந்த பொண்ணு அம்மா வீட்டுக்கு போட்டோம். இது பார்த்தீங்கன்னா சில பேருக்கு இயற்கையாகவே அமைஞ்சிடும். கரெக்டாக அந்த பொண்ணு ப்ரெக்னென்ட் ஆகிடுவா. குழந்தை பிறந்தோடனே ஒரு 6 மாதத்துக்கு எப்படியும் வர முடியாது. அந்த டைம் பீரியடில் பார்த்தீங்கன்னா எங்களுக்குள்ள ஒரு பிரிவினை இருக்கமா இருக்கும். அது போய் சுப பிரிவினையாக மாற்றி விட்ரும். சில பேருக்கு இப்படி போய் லாக் ஆகிறது பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலகட்டம் முடிகிறது வரைக்கும் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக 2 பேருக்குமே அந்த மாதிரி தசாபுத்திகள் போச்சு அப்படின்னா டிவோர்ஸ் கொண்டு போய் விட்ரும். ஓகே. அந்த சுச்சுவேஷன்ஸ் தான் வந்து அந்த இதை சரி பண்ணுறது. இப்போ நிறைய பேர் நீங்கள் சொன்னீங்க மேம், இந்த டெஸ்டினி டிவோர்ஸை தான் முடியணும்னா அந்த டெஸ்டினி அங்கே தான் கொண்டு போய் முடிய போகுது அப்படின்னு. இப்போ இருக்க நிறைய பேருக்கு சோல்மேட் அப்படின்ற ஒருத்தவங்க வந்து தேவைப்படுறாங்க. இந்த லவ் அப்படின்றதெல்லாம் தாண்டி எனக்கான சோல்மேட் யாருங்க, அதை கண்டுபிடிக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவங்க தான் நான் நினைப்பேன், ஆனால் அவங்க இல்லை, அவங்களும் விட்டுட்டு போயிடுறாங்க அப்படின்ற மாதிரி. உண்மையாகவே இந்த சோல்மேட்ஸ்லாம் வந்து ஜாதகத்தில் தெரியுமா? இவங்க தான் அவங்களோட ஆன்ம துணை அப்படின்றது வந்து தெரியுமா? நிச்சயமாக. திடீர்னு பார்த்தோன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல யாரோ ஒருத்தவங்க மீட் பண்ணுவோம். ஃபஸ்ட் டைம் தான் மீட் பண்ணுவோம். ஆனால் நமக்கான உறவு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். இதே எக்ஸாம்பிளுக்கு நான் படத்தையே காட்டுறேன் அப்படின்னா உண்மையிலேயே படங்களில் அதனுடைய பிரதிபலன் தான் நம்ம எடுத்துக்கணும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எங்கேயோ ஒரு தொடு உணர்வாக இருக்கட்டும், இவங்களை எங்கேயோ பார்த்த ஃபீலாக இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு கனெக்டிவிட்டி வரும். நம்ம லைஃப்பில் நம்ம மீட் பண்ண அத்தனை நபர்களுமே ஏதோ ஒரு வகையில் அவங்க நம்ம கூட அவங்க ஒரு ஜென்மத்தில் ட்ராவல் பண்ணாமல் அவங்க கூட நம்ம கனெக்டட் ஆகவே முடியாது. இப்படி இருக்கும்போது நம்மளோட உணர்வுகள் சார்ந்த விஷயங்களை அவங்களுடைய பரிமாறிக்கிறோம் அப்படிங்கிறப்ப எந்த அளவுக்கு கனெக்டிவிட்டியாக இருக்கணும். இது இல்லாமல் கொடுக்க முடியுமா? ஒன்றும் இல்லை, நமக்கு யார்த்தையுமே ஒரு அருவருப்பாக ஃபீல் பண்ணுவோம். சில பேர் கூட பேசுகிறதுக்கு பிடிக்காது. சில பேர் கூட ஒரே வீட்டில் இருந்தால் கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ண கூட பிடிக்காத ஒரு காலகட்டத்தில் ஒருத்தவங்களோட பழகிறதுக்கே நமக்கு இவ்வளோ ஒரு விஷயங்கள் நம்ம கனெக்டட் ஆகுது. அப்படிங்கிறப்போ இவங்க லைஃப் லாங் நம்ம கூட ஒரு ட்ராவல் ஆக போகிறாங்க, நம்மளுடைய கனெக்டிவிட்டியில் உள்ள பர்சனாக இருக்காங்க. சோல்மேட்டுன்ற எப்படி பரிமாறிப்போம், அன்பினுடைய பரிமாற்றம் சொல்லுவாங்க இல்லையா, எச்சில் கூட புனிதமாகுன்ற அளவுக்கு நம்ம பார்க்குறோம், பாட்டில் எல்லாம் பார்க்குறோம். உண்மையாக ரியாலிட்டி லைஃப்லேயும் பாருங்களேன், ஒரு குழந்தை அம்மா சாப்பாடு ஊட்டின்னு இருப்பா, அடுத்த செகண்ட் அந்த குழந்தைக்கு ஊட்ட வாயிலேருந்து எடுத்தால் கூட அருவருப்பு படாமல் தொடுவாங்க. குழந்தைக்கு ஊட்டிட்டு மிச்சம் எடுத்து வாயில் போட்டுப்பாங்க. அதெல்லாம் வந்து முடிகிற காரியமா? அப்போ அவங்களுக்கான அதாவது அவங்க உயிர்லேருந்து வந்து இன்னொரு உயிர்ன்ற மாதிரி இது ஓகே. இதே வந்து ஒரு சோல்மேட்டாக இருக்கிறாங்க அப்படின்னப்போ தன்னை நம்பின ஒருத்தவங்க கூட பரிமாறிக்கிறாங்கன்றப்போ அந்த உணர்வுகள் என்ன மாதிரியான ஒரு நிலையாக இருக்க முடியும்? கனெக்டிவிட்டி இல்லாமல் யார் கூடயும் பரிமாறிக்கவே முடியாது. தன்னுடைய நிலைகளை தனக்குன்னு சில விஷயங்கள் இருக்குது அப்படின்றத தானே நான் இல்லை, நான் இருடல் ஒரு உயிர் அப்படின்வாங்க இல்லையா, அந்த கனெக்டிவிட்டியில் கொண்டு போகக்கூடிய தன்மை தான் அந்த சோல்மேட்டுன்னு நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை இல்லையா? இது எல்லாரும் அதை புரிஞ்சுப்பாங்களான்னு தெரியல. என்னடா இவ்வளோ இதுவாக பேசுகிறோம். உண்மையிலே இன்றைக்கி இருக்க வேண்டிய ரியாலிட்டியான லைஃப்பில் இருக்கிறது என்னென்னா, சும்மா வந்து ஹாய் பாய் சொல்லிட்டு போகிறது கிடையாது. வாழ்க்கைங்கிறது உண்மையான ஒரு ஒரு அழகான ஒரு நிலை. அதை அனுபவித்து வாழணுன்றது தான் உண்மையான ஒரு விஷயம். சோல்மேட்ஸ் இவ்வளோ வந்து அந்த கனெக்டிவிட்டி அப்படிலாம் நம்ம பேசினாலுமே அந்த சோல்மேட்ஸுமே ஒரு கட்டத்தில் நம்மளை விட்டு பிரிகிறாங்க இல்லையா? அந்த பிரிவு அப்படின்றது கர்மாவா இல்லை வந்து நம்மளோட சாய்ஸ் அப்படின்றது தான் ஜாதகத்தில் இருக்கா? நிச்சயமாடா, எல்லாமே கர்மாவினுடைய விதிப்பயன் தான். நம்மளுடைய பிறப்புன்னு ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டோன்னாலே கர்மாவை கழிக்க தான் பிறந்திருக்கும். ஒன்றுமே இல்லை. அன்பு நிலைக்கும் பற்று நிலைக்கும் என்ன வித்தியாசம் பார்க்குறீங்க? அன்பு அப்படின்றது என்னென்னா எல்லார் மேலேயும் காட்டக்கூடியது ஒரு அன்பு. ஆனால் பற்று அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா இது எனக்கான
பொருள், எனக்கான விஷயம் அப்படின்ற அளவுக்கு நம்ம ரொம்ப அது சார்ந்து மட்டுமே நம்ம போறோம் அப்படிங்கிறப்ப அது இஷ்யூவா மாறும். சரி எங்க அளவு கடந்த அன்பு வைக்கிறீங்களோ அதுவே பிரச்சனை. அப்ப சோல்மேட் அப்படின்னு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த குறிப்பிட்ட கால இடைவெளியில அந்த கர்மாவினுடைய அனுபவிச்சிட்டியா? அனுபவிச்சதுக்கப்புறம் அது என்ன செய்யும்? அன்ப குடுத்து அதாவது ஒரு குழந்தை இல்ல தெரியல. வரும்போது தவழ்ந்து கோயிலுக்கு போறோம். குழந்தை பிறந்துருச்சு. அந்த குழந்தைக்காகவே தன்னோட வாழ்க்கைய அர்ப்பணிச்சு வாழ்வாங்க. அந்த மாரி தான். இந்த கர்மான்னு ஒரு விஷயம் வந்து என்ன ஆகும் அப்டின்னா, எத நோக்கி நீங்க பயணப்படுறீங்களோ, அதனுடைய கர்மாவ அனுபவிச்சே தான் ஆகணுங்கிறது விதி. அப்ப ஏன் விட்டுட்டு போற மாரியோ, இந்த மாரி சூழ்நிலை அமையலாம் ஜாதகத்துல தெரியும். குறிப்பிட்ட கால இடைவெளியில. எனக்கு தெரிஞ்சு பல பேரோட லைஃப்ல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, கரெக்ட்டா அந்த ராகு கேதுக்கள் வரும்போது, அந்த 6, 8, 12 தசாபுத்தியம் பிரிவு மாரி அமைப்பு குடுக்குது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னா, அந்த பிரிவ வந்து எப்படி நம்ம கொண்டு போக முடியுன்றது, இது ஜாதக ரீதியா சில விஷயங்கள் அதுக்கான எப்பயுமே விதிக்கு தகுந்த மாரி விதி விலக்குகளும் உண்டு. விதி விலக்கு இல்லாம இல்ல. அந்த பிரிவினை வரணுன்ற சில விஷயங்கள் வரும்போது, இப்போ நமக்கு அழகா தெரிஞ்ச ஒரு பையன் தான். ரொம்ப ரொம்ப பாசமா இருக்கான். நல்லா பார்த்துக்கிறான். ஆனா, அதே சமயம் இந்த கல்யாணம்னு ஆயிட்டு ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட்ல இப்ப கூட நம்ம இன்ஸ்டால கூட ஒரு மூவி பார்த்துருப்போம்னு நெனைக்கிறேன். லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஒரு எதார்த்தமா ஒரு மெட்ரோல மீட் பண்றாங்க. அவரோட ஃபோனுக்கு அடிக்கும். ஆனா, இன்னொரு மேமோட ஃபோன் எடுத்துருவாரு. பேசுவாங்க. சும்மா அப்படியே கனெக்டிவிட்டில கொண்டு போவும். திருப்பி ஒரு லவ் வருது. அப்போ சோல்மேட்டா இருந்த அந்த லவ் மறைஞ்சு இது ஏன் வருது? அந்த கால இடைவெளி. மேக்ஸிமம் இதனுடைய சூட்சமம் வேறங்க. அதாவது 16 டூ 20 வருஷத்துல இடைப்பட்ட காலங்கள் நம்ம லைஃப்ல என்னலாம் நடக்குதோ, அப்படியே ரீகால் ஆற மாரி இருக்கும். நான் ஓகே. அதான் சொல்வேன், வெளியில போய் லவ் பண்ணாதீங்க. அதே லவ்வ வந்து உங்க வீட்ல காட்டுங்க. எங்கேயோ ஒரு இடத்துல அந்த கனெக்டிவிட்டிய புதுசா புதுப்பிங்களேன். அது நல்லா இருந்துட்டு போகும் அப்டின்னுவேன். ஏன்னா, ஓகே. அந்த ஒரு இதுதான் கர்மா. அத நம்ம வேற இடத்துல போய் லாக் ஆகுற மாரி அமைப்புலாம் வரும். ஏன்னா ஜாதக ரீதியா பார்த்தோம் சார், அடுத்து வரக்கூடிய காலகட்டம் வேறலாம் நெறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். கவனமா இருங்க. ஃபேமிலி லைஃப்ல நெறைய டைம வீட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க. வெளியில போகாதீங்க அப்டின்ற மாரி நெறைய பேருக்கு நான் வார்ன் பண்ணிலாம் விட்டுருக்கேன். ஓகே. ஸோ அப்படி மாரி சோல்மேட்ட தாண்டி சில விஷயங்கள் வரணும்னு நம்மளோட ஜாதக ரீதியா இருக்கும்போது, நம்ம என்ன மாரி இருக்கணும்? ஓகே. இத பொறுத்து கொஞ்சம் மாறுபடுத்திக்கலாம். விதி வலியுதுங்க. என்னதான் வந்து சரி பண்ணிடலாம்னு சொன்னாலும், சில நேரங்கள்ல கர்மாவ அனுபவிச்சு தான் கடக்கணும். அதுக்கான வினைப்பயன்கள் நம்ம அனுபவிக்க தான் பிறந்திருக்கோம். ஓகே. ஸோ ஓவராலா மேஷ ராசியில இருக்கவங்களுக்கு வந்து அந்த சோல்மேட்ஸா இருக்கட்டும், டெஸ்டினியா இருக்கட்டும், எல்லாம் அழகா தான் இருக்கும். ஆனா, அத நம்ம எப்படி அந்த கர்மாக்கு ஏத்த மாரி நம்மளுக்கு மாத்திக்கிறோம் அப்படின்றதுல தான் நம்ம லைஃப் அழகா மாறப்போகுது அப்படின்றத எங்களுக்காக அழகா சொல்லியிருந்தீங்க மேம். தேங்க் யூ.